அஸ்வினி இட்லி வரோம் இரு. இல்ல இட்லி வேவதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகல, கொஞ்ச நேரம் உட்கார் வருவா. அதுல இந்த டோப்பமெண்ட் விசித்திரமா இட்லி அவிப்பா, சாக்லேட் இட்லி. அது எப்படி இருக்குமோ? இவ்வளவு நம்பி நான் வேற ஒண்ணுமே செய்யாம உட்காந்துருக்கேன் அஸ்வினு. சின்ன பொண்ணு எதுவுமே இன்னும் செய்யலையே. இந்த டோப்பமெண்ட் தான் இட்லி அவிக்கேன்னா உட்காரு, இட்லி சாப்பிடலாம். இரு சின்ன பொண்ணு, நம்ம சாப்பிட்ட பிறகு இட்லி இருந்தா வாங்கிட்டு போவோம். இல்லன்னா நேத்துல பழைய கஞ்சி கொஞ்சம் கிடக்கு, உங்க அப்பா கொண்டு போவேன். என்ன உட்காரு, இந்த டோப்பமெண்ட் சாக்லேட் இட்லி அவிக்கா நம்ம சாப்பிடலாம். நானே இப்பதான் முதல் முறையா சாப்பிட போறேன் சின்ன பொண்ணு, எனக்கே தெரியாது. இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா அவிப்போம். அப்படின்னா சோத்துக்குள்ள 2 சாக்லேட் போட்டு பொங்கி தட்டா திங்கிறியா? இப்போ உள்ள பிள்ளைகளுக்குலாம் சாக்லேட்னா போதும் போல்க. முதல்ல இந்த இட்லி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு செய்வோன்னே. கீழே உட்கார். இட்லி எடுத்துட்டு வரேன், எல்லாரும் உட்கார்ந்துருங்க. அஸ்வினி தோசை ஊத்திட்டு இருக்கேன், பூ எடுத்து வச்சு கொண்டு வரேன். முதல்ல இட்லியாவது வச்சு கொண்டு வர வேண்டியதானே டோப்பமெண்ட. எவ்வளவு நேரம் தான் காத்து கிடக்குது. இட்லியே நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, இதுல தோசை வேறையா? எல்லாரும் சாப்பிடுங்க, இந்த தட்டுல இருக்கிறது மட்டும் தான் சாப்பிடணும். நல்லா இருக்குதுன்ட்டு திரும்ப திரும்ப கேட்டா மாவில்ல பூ. என்னையும் புருஷனுக்கு என் பிள்ளைக்கு மட்டும் தான் இருக்குது. எனக்கு ஒரு தட்டுல வச்சிருக்கேன் பூ, போய் எடுத்துட்டு வரேன். அப்படியே அஸ்வினி சாப்பிட்டு பாரு, ருசியிலேயே தெரியும். ஏ டோப்பமெண்ட் ருசியா இருக்குமா இட்லி? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன், தின்னு பார்த்துட்டு 4 பேர்த்தையா போய் சொல்லு போ. நானே சமையல்ல ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இப்படி புதுசு புதுசா முயற்சி பண்றேன். சாப்பிட்டுட்டு இந்த ஊர்ல 4 பேர்த்த சொல்லு, சரோஜா மேடம் சமையல் அப்படி இப்படின்னு சொல்லணும். சரோஜா, நீ எனக்கு இப்படியே தரமா சமைச்சு தந்தனா நான் வேணா எங்க பள்ளியிடத்துல எல்லாம் சொல்லியே. எனக்கு சாக்லேட் இட்லினா ரொம்ப பிடிக்காது, ருசியா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி. அதனால நான் உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்றேன் சரோஜா. அப்படியே சின்ன பொண்ணு, சாப்பிட்டு பார்த்துட்டு போய் சொல்லு. ஆனா இப்ப ஸ்கூல் மூடிட்டாங்க, அதனால சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் சொல்லியே, அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்க மாதிரி தினமும் சமைச்சு தந்துரு சரோஜா. சீ, சரியான விஷம். தின்னுட்டு இன்னைக்கே சொல்லுவோம்னு பார்த்தேன். அடுத்த வருஷம் சொல்லியே நான் தினமும் சமைச்சு போடணுமா? அவ ஆத்தா வேலையை ஈஸி பண்ணலான்னு பாக்கா. நான் சமைச்சு போடுவேன், தினமும் திம்பாவே. ஒழுங்கா சாப்பிட்டு எழுப்பி போங்க, உங்க அம்மையை சமைச்சு தான் சொல்லிடுமே. சித்தி நீங்க கவலைப்படாதீங்க சித்தி. நான் வேணா செஃப் வெங்கடேஷ் பட்டுக்கோ தாமுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டு உங்களை விட பெரிய சமையல் கலை வல்லுநர் இங்க இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அப்படியே அஸ்வினி, அவியலெல்லாம் நான் பார்க்க முடியுமா அஸ்வினி? விஜய் டிவிக்கு போனா பார்க்கலாம் சித்தி, அங்கதான் இருக்காங்க எப்ப பார்த்தாலும். அப்படியே அஸ்வினி, நீ கூட்டிட்டு போவியா? சரி சித்தி, நீங்க நல்ல முறையில் கத்துக்கிடுங்க. அடுத்த வருஷம் குக்கு விட்டு கோமாளில உங்களை சேர்த்து விட்டுறேன். சரி அஸ்வினி. அப்படின்னா என் கூட சமைக்க ஒரு ஆள் வேணும்ல, அதை யாரை கூட்டிட்டு போவே? டோப்பமெண்ட் நான் வேணா வரட்டுமா? நீ வந்தா விளங்கிரும், என் கூட நீ வராண்டா. டோப்பமெண்ட் அப்படின்னா அந்த பட்டுன்னு ஒத்தி இருக்காளே சமையல்காரி, அவளை கூட்டு போறியா? அதான் டோப்பமெண்ட், அதான் ராணி வீட்டுல வேலை பாக்குறாளே. சரி, அவளை இருக்கையில உன்னால தூக்க முடியாதோ? இட்லி திண்டு எழுப்பி போயிரு. சித்தி கவலைப்படாதீங்க சித்தி, நான் வரேன் உங்க கூட. நீங்க குக்கே நமக்கு குக்கு விட்டு மக்கு. 2 மக்கள் சேர்ந்து ஒன்னா சமைச்சு விளங்காம தான் போகுது. அப்படியே சிவினி, நான் குக்கடி மக்கா. இந்த பேர் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சித்தி, ஜோடி போட்டான்னு வெச்சுக்கங்க, இன்னும் நல்லா இருக்கும். சரி பூ, சாப்பிடுங்க. நான் போய் எனக்கு தோசை இட்லி எடுத்து வந்து சாப்பிட போறேன். என்னது இது இப்படி இருக்கு? சாக்லேட் வாசனை மட்டும் தான் இருக்கு, ஒரு ருசியும் இல்லையே. இல்ல அஸ்வின், இட்லி நல்லா இருக்கால? இல்ல உண்மையை சொல்லி நல்லா இருக்கும். சரி சின்ன பொண்ணு, உங்க அப்பாட்ட கொடுத்து நம்ம 2 பேரும் கஞ்சி குடிப்போமா? இல்ல சாக்லேட் இட்லின்னு ஆரம்பிச்சு இப்படி கஞ்சிக்கு இறங்கி போறியா? டோப்பமெண்ட் நல்லா இருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தா. இல்ல அஸ்வின், உண்மையை சொல்லு, நல்லா இல்ல தானே? இல்ல நம்ம சொல்ல மாட்டோம்னு வச்சுக்க, வேற ஏதாவது இந்த மாதிரி தான் முயற்சி பண்ணிட்டு கிடப்பா. நல்லா இல்லன்னு சொல்லிடலாம் அஸ்வின்.
ஏல சுத்தமா நல்லவே இல்லையே கொமட்டல செய்து. சாக்லேட்னா அதை தனியா திங்கணும், இட்லின்னா அதை தனியா தான் அவிச்சு திங்கணும்ல. டோப்பமெண்ட சொன்னா நீனும் அவ கூட சேர்ந்துட்டு பேசிட்டு தெரியா போல்க. இதுல 2 பேரும் குக்கு வித்து மக்குன்னு சொல்லிட்டு திரிகிறிய. உண்மையிலேயே 2 பேரும் மக்கா தான் இருக்கீல. அஸ்வினே சாப்பிட்டியா? நல்லா இருக்கா? நெட்டச்சி நீ சொல்லு, நல்லா இருக்கா? சின்ன பொண்ணு நீ சொல்லு, எப்படி இருக்குமா? என்ன எல்லாம் ஒண்ணு போல ஊங்குது. என் சாப்பாடு வாயை தட்டி சொல்ல முடியாத அளவுக்கு ருசியா இருக்கு போல. அப்படியே அஸ்வினே? நாங்க பண்ற கஷ்டம் எங்களுக்கு மட்டும் தானே தெரியும். டோப்பமெண்ட்ட உண்மை வேற சொல்ல வேண்டான்ட்டு அந்த பையன் ஊன்னு வளர்த்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ண? இட்லி ரொம்ப ருசியா இருக்கு போல. எல்லாம் கவுந்த தலை நிமிராம கிடந்து சாப்பிட்டுட்டு கிடக்குவேன். சே, நான் இவ்வளோ ருசியா சமைப்பேன்னு எனக்கே தெரியாது. என் சாப்பாட்டுல எல்லாம் வாயடிச்சு வீல கிடந்து சாப்பிட்டுட்டு கிடக்குவே. சரோஜா நீ ஒரு செப்பு தாண்டி, செப்பு தான். நீ குக்கு வித்து கோமாளிக்கு இல்ல, குக்கு வித்து மக்குக்கே போலாம். நீ ரொம்ப ருசியா சமைச்சிருக்க, அதனால தான் பின்னால எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவ. உன்னைய நினைக்கும் போது எனக்கே பெருமையா இருக்கு. நீ ஒரு வருங்கால செப்புடி, செப்பு. சரி நம்மள சாப்பிட்டு பாப்போம். இட்லி அப்படியே பஞ்சு பஞ்சியா பூ மாதிரில இருக்கு. சாப்பிட்டாலும் ருசியா இருக்கும் போல்க. என்னது இது ஒரு மாதிரி ருசியா இருக்கு? நல்லா இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. இவ எல்லாரும் எப்படி நல்லா இருக்க மாதிரி கவுந்து அடிச்சு கட்டிங்க? எனக்கு தான் நாக்கு சரி இல்லையோ? என்னவா இருக்கும்? ஏன் அப்படி தெரியுது? நல்லா இல்லைனா தான் நெட்டச்சியே சொல்லியிருப்பா, அசிவினும் சொல்லியிருப்பான். யாரும் சொல்லாட்டி இந்த நெட்டச்சி மோவ பயங்கரமா பேசியிருப்பா. எல்லாரும் கவுந்து கிடந்து வாய் பேச முடியாம சாப்பிடியாவன்னு என்ன அர்த்தம்? நான் ரொம்ப ருசியா இருந்த சாக்லேட் இட்லியே சமைச்சிருக்கேன்னு அர்த்தம். எனக்கு நல்லா இல்லாம இருக்கேக்கு வேற காரணம் இருக்கும். அது சமைச்சவங்களுக்கு அவ்வளவா சாப்பிட பிடிக்காது. அதனால தான் இப்படி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லா பிடிக்கும். சரி நம்மள எதுவுமே சொல்லாம சாப்பிட்ட மாதிரி நடிப்போம் கொஞ்ச நேரம். எதுக்கு சின்ன பொண்ணு வண்டி இருக்கா? அது வேற ஒண்ணும் இல்ல டோப்பமெண்ட. எவ்வளவு நேரம் தான் பொறுக்க முடியும்? என்ன சொல்லியா? எதுக்கு பொறுக்கணும்? சித்தி அது வந்து மீன் முள்ளே தொண்டையில மாட்டிக்கிச்சு சித்தி. அதனால தான் சின்ன பொண்ணு வண்டி இருக்கா. நீங்க என்ன நினைக்காம சாப்பிடுங்க சித்தி. நான் என்ன மீன் குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். பையன இட்லிலயும் சட்னிலயும் எங்க இருந்து மீன் முள்ளு வந்துச்சு? ஐயோ மீன் முள்ளு இல்லையோ? எதை எதுக்கு சின்ன பொண்ணு வண்டி எடுத்தா? ஏல இட்லி நல்லா இருக்குல்ல, முழு இட்லி தூக்கி தொண்டைக்குள்ள அமுக்கி விட்டா பத்துக்க. இட்லி இருக்க ருசி இல்ல. அதனால தான் உள்ள போக முடியாம வெளியே வந்துட்டு. அப்படியா? சின்ன பொண்ணு ருசியா இருக்குன்னு முழுசா தூக்கி உறிஞ்சிட்டியோ? மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு சாப்பிடணும். என்ன உனக்கு வேணா இன்னொரு இட்லி நான் தாரேன். ஐயோ என் பிள்ளை வாழன்மா சாவன்மா? நானே தவமா வந்து ஒத்த பிள்ளை பத்து வச்சிருக்கேன். இட்லியை கொடுத்து கொண்டு ரூபா பல்க பேதி எடுப்பா. ஏன் அப்படி சொல்லியா? சின்ன பொண்ணு இட்லி நல்லா இருக்குன்னு சொன்னாதான் இன்னொரு இட்லி கொடுக்கலான்னு பார்த்தேன். சித்தி வேற ஒண்ணும் இல்ல. சாக்லேட்ல இனிப்பு அதிகமா இருக்கு பத்தியலா? அதான் நிறைய இட்லி சாப்பிட்டா சுகர் அதிகமாயிருமோன்னு பயப்படியா வந்தேன். அதனால தான் சித்தி அப்படி சொன்னாங்க. நீங்க எதுவும் நினைக்காம சாப்பிடுங்க சித்தி. அப்படியே பூ அதுக்கு தான் சொல்லியாளா? ஆமா சித்தி, நீங்க உங்க சாப்பாட அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்து சாப்பிடுங்க. சரி அஸ்வினி, நானே சாப்பிடு. ஏதே தின்னுட்டேன்னு சொல்லிட்டு இதை தூக்கி எறிஞ்சிரலாத்தே. சரியில சின்ன பொண்ணு கொண்டா தூக்கி எரிஞ்சிருவோம். உனக்கு நான் கஞ்சி தாரேன். ஏமா தகப்பனுக்கு இட்லி கொடுக்கலையா? உங்க அப்பன் உயிரோட இருக்க உனக்கு பிடிக்கலையா? தூக்கி எரிஞ்சு தோலை. சரிம்மா. ஐயோ சின்ன பொண்ணு தட்டோட எரிஞ்சு விட்டியே. ஏமா நான் தட்டை எடுத்துட்டு போய் பின்னாடி வாக்கி இடத்துல போட்டு வந்துட்டுமா சரோஜாக்கு தெரியாம? சரி சின்ன பொண்ணு இதையும் சேர்த்து தூக்கிட்டு போ. இல்ல அஸ்வினு சக்சஸ். ஆமாட்டே. நான் போய் பாட்டி வீட்ல என்ன சமைச்சு வச்சிருக்கான்னு பார்த்து சாப்பிட்டு வந்துறியேட்டே. எனக்கு ரொம்ப பசிக்குது. அஸ்வினி என்னது இது? தட்டைங்கானோ ஒண்ணிங்கானோ? அம்மா உங்களுக்கு தந்த சாப்பாடு தட்டைங்க. சித்தி சாப்பிட்டேன் சித்தி. இல்ல என்ன சொல்லியா? தட்டை சேர்த்து தின்னுட்டியோ? ஏன் நெட்டச்சி வான் தட்டங்க? நானும் தின்னுட்டே டோப்பமெண்ட. நீனும் தட்டோட தின்னுட்டியோ? இல்ல டோப்பமெண்ட சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். நாங்க ரொம்ப ருசியா இருந்ததுல அதனால வேகமா சாப்பிட்டுட்டோம். அது எப்படி சாப்பிட முடியும்? நானே என்ன ஒண்ணு கூட தின்ன முடியல. நீங்க எப்படி சாப்பிட்டீங்க? இத பார்த்தா நம்புற மாதிரி தெரியலையே. அது நீ பிடிக்காம சாப்பிட்டுட்டு இருக்கல, எங்களுக்குலாம் ருசியில நாக்கு உள்ள இழுத்ததுனால வேகமா சாப்பிட்டுட்டோம். அப்படின்னா சரி இதை வாங்கி சாப்பிடுங்க. யார் வேகமா சாப்பிடுறீங்க நானும் பாக்கேன். மறுபடியுமா? ஐயோ சித்தி நீங்களே சாப்பிடுங்க. பாட்டி நீ தேடுவாங்க, நான் சாப்பிட போறேன். என்னது சாப்பிட போறியா? இல்ல சித்தி இங்க நான் சாப்பிட்டேன்னு சொல்ல போறேன். நானும் சாப்பிட போறேன். நீங்க எல்லாம் பண்றது பார்த்தா எனக்கு ஒண்ணும் சரியா தெரியலையே. சின்ன பொண்ணு வா ஓடிடுவோம், இல்லன்னா சாப்பிட வச்சு கொண்டு விடுவா. என்னவா இருக்கும்? எல்லாம் ஏன் இப்படி பயந்துட்டு ஓடுது? சாக்லேட் இட்லி தானே. இட்லி மாவு எப்பவுமே இட்லியை வச்சு சாப்பிடுறதுதான். சாக்லேட்டும் சாப்பிடுற பொருள் தான். நல்லா இருக்குன்னு சொல்லி தானே எல்லாரும் சாப்பிட்டாவே. என்னாச்சு? என்னவா இருக்கும்? யார் வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு நம்ம சாப்பிடுவோம். நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு?